அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ளார். 24 மக்களவை தொகுதிகள் மற்றும் 9 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான தொகுதிகளின் வேட்பாளர் பட்டியலை அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டார். தென்சென்னையில் முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையாவும், திருச்சியில் முன்னாள் மேயர் சாருபாலா தொண்டைமானும் களமிறக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் சபாநாயகர் காளிமுத்துவின் மகன் டேவிட் அண்ணாதுரை மதுரை தொகுதியில் போட்டியிடுகிறார். திருவள்ளூர் தனி தொகுதியில் பொன் ராஜா, ஸ்ரீபெரும்புத்தூரில் தாம்பரம் நாராயணன், காஞ்சிபுரம் தனி தொகுதியில் முனுசாமி, விழுப்புரம் தனி தொகுதியில் வானூர் கணபதி, சேலத்தில் வீரபாண்டி செல்வம், நாமக்கல்லில் சுவாமிநாதன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். ஈரோட்டில் செந்தில்குமார், திருப்பூரில் செல்வம், நீலகிரி தனி தொகுதியில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ராமசாமி ஆகியோரும், கோவையில் அப்பாதுரை, பொள்ளாச்சியில் முத்துக்குமார், கரூரில் தங்கவேல் ஆகியோரும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். பெரம்பலூரில் ராஜசேகரன், சிதம்பரம் தனி தொகுதியில் இளவரசன், மயிலாடுதுறையில் செந்தமிழனும், நாகப்பட்டினம் தனி தொகுதியில் செங்கோடி, தஞ்சாவூரில் பிரிஸ்ட் பல்கலைக்கழகத்தின் வேந்தரான முருகேசன், சிவகங்கையில் தேர்போகி பாண்டியும் போட்டியிடுகின்றனர். ராமநாதபுரத்தில் ஆனந்த், தென்காசி தனி தொகுதியில் பொன்னுத்தாய், நெல்லையில் ஞான அருள்மணி ஆகியோரும் அமமுக சார்பில் போட்டியிட உள்ளனர். இதேபோல் 9 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 9 MLAக்கள் மீண்டும் அவரவரது தொகுதியிலேயே போட்டியிடுகின்றனர். பூந்தமல்லி தனி தொகுதியில் ஏழுமலை, பெரம்பூரில் வெற்றிவேல், திருப்போரூரில் கோதண்டபாணி, குடியாத்தத்தில் ஜெயந்தி பத்மநாபன், ஆம்பூரில் பாலசுப்ரமணி, அரூரில் முருகன், மானாமதுரையில் மாரியப்பன் கண்ணடி, சாத்தூரில் SG சுப்பிரமணியன், பரமக்குடி தனி தொகுதியில் முத்தையா ஆகியோர் போட்டியிடுகின்றனர்.